ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்னோட ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம். மை டாப்சிக் பாய் பார்ட் 4. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, இந்த ஜிமுன் வந்து டேங் கூட நல்லா சண்டை போட்டு வந்திருப்பான். ஸோ வான் மனசு கேட்காம மறந்து எடுத்துகிட்டு அவனோட ரூமுக்கு வரப்போ, அவன் அப்படியே கொஞ்சம் பெட்டில் சாஞ்சி படுத்து கிடந்திருப்பான் ஹெட்செட்டை போட்டு. இவன் மறந்து போட்டு விட்டுட்டு இருக்கும்போது, சரி கங்கு தான் போடுறா போல் அப்படின்னு அவளோட ஹிப்பை பிடிச்சி தூக்கி பக்கத்தில் படுக்க வச்சுட்டு க்ளோஸாக கண்ணை திறந்து பார்த்துருப்பான். அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் அது கங்கு இல்லை, நம்ம வாயன் அப்படின்னு. ஸோ இதோட அந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ டு த பார்ட் 4. இது ஒயின்ல அதனால போய் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இவளையே கிஸ் பண்ணணும்னு தோணுது. அப்படியே அவன் பார்த்துட்டே இருக்கும்போது ஒயின் அப்படியே டப்பக்குன்னு எந்திரிச்சிட்டா. ஜிம்முனும் திரும்ப திரும்ப அவளை அந்த மாதிரி பார்த்ததுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி இருக்கே. ஒயின் சாரிடி. சரி விடு. இல்லை அது ஐயோ உண்மையாகவே சாரிடி. நான் வந்து கங்கு நினச்சி தாண்டி பிடிச்சேன். சாரிடி, நிஜமாவே சாரி. நான் வேணும்னு பண்ணல. டேய் விட்றா, எனக்கு உன்னை பற்றி தெரியாதா? இப்போ தான் உன் தம்பி சொன்னான் கங்கு கீழே போனான்னு. ஸோ அதுலேருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டேன் கங்காக தான் இருக்கும்னு. நீ அப்படி தான் நினச்சிருப்பேன்னு. விடு, நான் உனக்கு மறந்து போட்டு விட தான் வந்தேன். உனக்கு தான் உடம்பு சரியில்லை, அப்புறம் எதுக்கு வந்த? பின்ன என் முன்னாடி நீ அடி வாங்கிட்டு போயிருக்க. நீ கண்டிப்பாக மறந்து போட்டிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நானே எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் எங்கள் வீட்டில் மறந்துலையோ? உங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் போடுவியோ? டேய் இருக்குமோ இருக்காதோன்னு நினச்சேன்டா. ஏன் எங்கள் அம்மாலாம் மறந்து போட விட மாட்டாங்க? நீ போட்டால் தான் இந்த காயெல்லாம் ஆறுமா? இப்போ என்ன உன்னை பார்க்க வந்து தப்பா? பார்க்க வந்து தப்பு. இப்படி மறந்து போடுறது தப்பு தானே? புடி, நீயே போட்டுக்கோ. ஏய் அதை சொல்லலடி. ஏன்டி நீ வேற பைத்தியக்காரி. வாடி வா, கையை பிடிச்சுமன். நான் வீட்டுக்கே போகிறேன். உனக்காண்டி இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் பண்ணி வந்தேன் பார்த்தியா? செருப்பு கொண்டு அடிக்கணும். போ, நான் போகிறேன். ஏய் வாவன் வா, வாடி கூப்பிட்றான்ல. அடுத்து பேச மாட்டேன் பார்த்துக்கோ வா அப்படின்னு அவளை பிடிச்சி எடுத்து உட்கார வச்சு, உனக்கு உடம்பு சரியில்லை, பகர் உனக்கு அப்படி வலிக்குதுன்னு சொன்னேன், நடக்க முடியாதுன்னு சொன்னேன். அதான் எதுக்கு என்னைக்காண்டி வந்தேன்னு கேட்டேன். உனக்காண்டி வராமல் இப்போ நான் யாருக்குன்றா நான் வரப்போகிறேன்? வைத்தியம் மாதிரி பேசாது சிம்மன். காமி, நான் மறந்து போட்டு விட்றேன். எப்போ பாரு இதே வேலை. அடி வாங்க வேண்டியது, அடுத்து நான் உட்காந்து மறந்து போட வேண்டியது. உனக்கு மறந்து போட்டு எனக்கு கையெல்லாம் வலிக்குதுடா. டாக்டருக்கு தானே படிக்கிற, இதைத்தானே பண்ண போகிற? இப்போமே ட்ரைனிங் எடுத்துக்கோ என்னை வச்சு. ஆமாம் நல்லா எடுத்தப்போ அப்படின்னு வாயனும் எல்லாத்துக்கும் மறந்து போட்டு விட்டுட்டு, சரி நான் கிளம்புறேன்னு சொல்லும் போது தான் கரெக்டாக ஜிம்னோட அம்மா கதவை தந்துட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து, என்னடா ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, ட்ரெஸ்ஸு போட உட்காந்துருக்கானே அப்படின்னு ஜிம்னு ஒரு முறைச்சிட்டு, வாயன்மா இந்தா ஜூஸ் குடி. தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு வாயனும் ஜூஸை குடிக்கிறா. ஜிம்முனுக்கு அவங்க அம்மா பார்த்து முறைச்சிட்டு, போய் சட்டை போட்டு வாடா, வாயின் இருக்கா எப்படி உட்காந்துருக்க? அப்போம்மா எல்லாம் வந்து நினச்சிக்க மாட்டான். செருப்பு பிஞ்சிருச்சு மேன். போய் ஒழுங்கா ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு வந்து உட்காரு. வாயின் இருக்கால்ல, பொம்பளை பிள்ளை முன்னாடி கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கோ, புரியுதா? விட மாட்டிங்களே அப்படின்னு ஜிம்னும் ஏறடி சட்டையை போட்டுக்கிறேன். போடாதடா, இப்போ தான் மறந்து போட்டிருக்கேன், அது மாதிரி சட்டையை போட்டேனா அது ஒரு மாதிரி ஒட்டிக்கும். வேணாம் இருக்கட்டும் விடு. பாத்தியா அவளே சொல்கிறா விடுமா போமா அப்படின்ட்டு அவங்க அம்மாவை வெளியே அனுப்பிச்சிட்டு, அப்புறம் நடி என்ன ஒன்றும் இல்லையே இந்த ஜாக்சன் பையன் அவன் முன்னாடி சுற்றிட்டு இருக்கானே, என்ன அவன் லவ் எதுவும் இல்லை க்ரஷ்ஷு? ஏன்டா ஏன் நல்லா தானே பேசிகிட்டு இருந்த, திடீர்னு என்ன எப்படி கேட்டுட்ருக்க? இல்லடி தோணுச்சு அவன் மேலே உனக்கு ஏதாவது இருக்குமோன்னு. ஏன்னா வேறு கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கான், கொஞ்சம் திமிரு வேறு அதிகம். அது பத்தாததுக்குன்னு உன் பின்னாடியே சுற்றி வந்துட்டுருக்கான். அதான் கேட்குறேன். அவன் மட்டும் இல்லை, நிறைய பேர் உன் சுற்றி வரானுங்க. அதான் மேலே எதுவும் க்ரஸ்ஸு அந்த மாதிரி ஏதாவது? இல்லவே இல்லை. புரியுதா? நிஜமாக தான் சொல்கிறியா? ஆமாண்டா. சரி விடு, சரி சும்மன் நான் கிளம்புறேன், இல்லை அந்த தேங்க வந்து உயிரை வாங்குவான் அப்படின்னு வாயின் அங்கேருந்து அப்படியே வெளில வந்தா ஜிம்னோட தம்பி. அக்கா வாக்கா நான் உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது சிம்முனுக்கா ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. ஆல்ரெடி ஜாக்சன் அவன் லவ் பண்ணலன்னு சொன்ன உடனே லைட்டாக சோஷப்பட்டிருப்பான். இப்போ இவன் சொன்ன உடனே ஒரு மாதிரி பொறாமல் வருது. நம்ம தம்பி தானே, வாயின் அக்கான்னு தானே கூப்பிட்றான், இருந்தாலும் நம்மளுக்கு எதுக்கு வகுறு எரியுது? இது பார்த்தா அதுக்கு நான் ஏன் சம்மந்தமே இல்லாமல் நீ ஜாக்சன் லவ் பண்ணுறேன்னு அவட்ட போய் கேட்டுட்ருக்கேன். ஜிமன் உனக்கு வர வர ஏதோ ஆகுதுடா. உனக்கு எல்லாரையும் கேர்ள்ஸுங்கிறதுனால இப்படி ஆகுது போல். வாயின் வந்து பையன் சரியா அப்படின்னு வச்சுக்கோ, அவள் பையன் வேறு யாரும் இல்லை. அப்படி மட்டும் யோசிக்காத ஜிமன்,
வாயன் நல்ல பொண்ணுடா, உன்னை லவ் பண்ணி நாசமாக போயிடப்போறா. லவ்வா லவ்வா அப்படின்ட்டு ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மண்டையை பிடிச்சி நின்றுட்டு இருக்கும்போது வாயன் பார்க்குறா. என்னாச்சு இவனுக்கு, என் அண்ணன் மண்டையில் எண்ணில் அடித்து கோமாக்கியமாக போகிறானா, அதான் மண்டையை பிடிச்சிட்டு இருக்கானா அப்படின்னு வாயன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கதை பார்த்ததும் ஒன்றும் இல்லடி, லைட்டாக தலைவலிக்குது. தலைவலிக்குதா? என்னடா என்னாச்சு? என்ன மண்டையிலேருந்து எதாவது அடித்தானே என்ன? அதெல்லாம் அடியிலடி, உனக்கு தான் தெரியல, நாங்கள் சண்டை போட்டாலும் சேஃபாக சண்டை போடுவோம். கிழிப்பீங்க, உங்களை பற்றி எனக்கு தெரியாதாக்கும். ஏய், நீ எனக்கு மருந்து போடுறத விட உங்கள் அண்ணனுக்கு போய் மருந்து போடுறி. அவனுக்கு தான் நிறைய அடி கும்மாங்குத்தா குத்திரிக்கேன், அதுக்கு தான் நிறைய அடிபட்டிருக்கும். ஓ, அவனுக்கு போய் மருந்து போடு. எங்களுக்கு தெரியும், நீ மூட்டு போய் போல ரெஸ்ட் எடு. அதோ பெயின் கில்லர் டேப்லெட்லாம் கொடுத்துருக்கேன், அதை போட்டு தூங்கு. அப்போ தான் எதுவும் எரியாது, இல்லைன்னா எரிஞ்சிட்டே இருக்கும். தண்ணி எரிக்கலடி, தண்ணி ஊற்றி அணைக்க போ. நீ திருந்தவே மாட்டச்சிம்மன், ஏன் தான் அப்படி இருக்கியோ போ அப்படின்ட்டு இவனோட தம்பியை பார்த்து, இல்லைடா நான் போய்க்கிறேன், என் ஃப்ரெண்டை கூப்பிட வர சொல்லியிருக்கேன், அவள் வருவா, நான் அவ கூட போய்க்கிறேன். நான் இருக்கேன்லக்கா, நான் ட்ராப் பண்ணுறேன். டேய், அவள் தான் சொல்கிறாள்ல, ஃப்ரெண்டு வருவா, அவள் போய்ப்பா, நீ மூட்டு வீட்டில் இரு. அம்மா உன்னை படிக்க சொன்னாங்க, படிக்காமல் எஸ்கேப் ஆகிறதுக்கு பிளானா? மூட்டு போய் படிப்போ. நீ மூட்டு போய் முதல்ல தூங்குடா, என்ன சொல்ல வந்துட்டான் போடா அப்படின்ட்டு அவன் வாயினை வாசல் வரைக்கும் அமுச்சு வைக்கிறான். ஏன்னா ஜிம்மனோட தம்பிக்கு வாயினா ரொம்ப பிடிக்கும், அக்கா நல்லா பாசமாக இருப்பான். வாயனுக்குமே ரொம்ப பிடிக்கும், வாயனுக்கு ஜிம்மனோட ஃபேமிலி இருக்க எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும், எல்லார்ட்டையும் பாசமாக தான் இருப்பாள். வாயனோட அதாவது ஜிம்மனோட அம்மாலாம், வாயன் போயிட்டியாம்மா, இங்கே வா, அம்மா ஊறுகாய் செஞ்சுருக்கேன், போ வீட்டில் கொண்டு போய் வச்சு சாப்பிடு, நல்லாயிருக்கும் அப்படின்னு வாயனுக்கு ஊறுகாய் ஸ்வீட்லாம் கொடுக்குறாங்க. வாயனும் தேங்க்ஸ் ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச், நீங்கள் செய்கிற ஊறுகாய் அவனை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, எப்பண்டா கொடுப்பீங்க, நானே கேட்கலாம் நினச்சேன், அதுக்குள்ளே கொடுத்துட்டீங்க. அப்படியா, ரொம்ப நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நீங்கள் பேசாமல் ஒரு ஊறுகாய் பிஸ்னஸ் வேணால் இங்கே ஆரம்பிச்சிருங்க, செம்ம ஹிட் ஆயிரும். நானும் அதை உங்கள் அக்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன், எங்கே என் பேச்சை கேட்குறாரு, அதெல்லாம் வேணாம், வீண் செலவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் வைங்க ஆண்டி, வேணா இந்த ஜிம்மன் சும்மா தானே இருக்கான், ஆனால் டெலிவரி பாயை போட்டுக்கோங்க அப்படின்னு போகிற போக்கில் ஜிம் வேறு கழிச்சிட்டு போ. ஜிம்னும் தாட்டி இங்கே வாரம் அப்படின்ட்டு ஓடி வரான் பிடிக்கிறதுக்கு, அதுக்குள்ளே வாங்கி கொடுக்குறோன்னு ஓடி போயிட்டா. ஜிம்னு பார்த்து சிரிச்சிட்டே, என்னம்மா ஊறுகாய் பிஸ்னஸ் பண்ணுமா? ஆமாண்டா, எனக்காண்டி ஒரு ஷோரூம் ஓப்பன் பண்ணி கூட. ஊறுகாய் பிஸ்னஸ் இருக்குமா ஒரு ஷோரூமு? பின்னா என்னடா வச்சு தருவாங்க, அதுக்கு ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை போகாதது, பொட்டி கடை நீ உங்கள் அப்பா வச்சுக்கோங்க போங்க அப்படின்னு அவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே வாயினுமே வீட்டுக்கு வந்துட்டா. ஸோ வீட்டுக்கு வந்து அவங்க அம்மாட்ட கொடுக்குற ஜீவனோட அம்மா கொடுத்தாங்கன்னு அவங்க அம்மாவை வாங்கி வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தேங்கத்தெல்லாம் பார்க்குறான். கோவம் வரதான் செய்யுது. அதனால் என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அம்மா அப்பா இருக்காங்க, இப்போ அவளை கத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், அவளை தான் அம்மா அப்பா 2 பேர் சேர்ந்து இவனை கத்தி விட்ருவாங்கன்னு அமைதியாக வாயனை முறைச்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கா. வாயனும் இது கண்டுக்காமல் அவள் பாட்டுக்கு தூங்க போயிட்டா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் வாயன் பாட்டுக்கு காலங்காத்தால் காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டுருக்கா. ஏன்னா இன்றைக்கி அவளுக்கு மார்னிங்கே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது. ஸோ அதனால் வேகமாக 5 மணிக்கே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு போயிட்டா. ஸோ போய் அங்கே கிளாஸில் நடந்துட்டு இருக்கும்போது தான் ஒரு 8 மணி போல் தான் ஜிம்மன் வந்து காலேஜுக்கே வரான். ஏன்னா காமர்ஸ் தானே, அவனுக்கு பெருசாலாம் படிப்புலாம் இருக்காது, இருந்தாலும் அவன் போக மாட்டான், சும்மா இந்த மாதிரி உதாரணமாக சுற்றிட்டு தான் இருப்பான். அப்படியே நேராக பைக் ஸ்டாண்டில் பைக்கை வச்சுட்டு அப்படியே நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லா பொண்ணுங்களும் வராங்க, வாயனை மட்டும் காணோம். இவன் ஆள் கங்கெல்லாம் வந்து, ஹாய் டார்லிங், என்ன எப்போ வந்த, சீக்கிரமாக வந்துட்டு போல? ஆமாம் சீக்கிரமாக தான் வந்துட்டேன். என்ன இன்றைக்கி பார்க்கறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கியே? டிஃப்ரெண்ட்டாக இருக்குண்ணா? என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன், ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா, சொல்லு. ஒன்றும் தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹேர் வந்து கலரிங் பண்ணியிருப்பா போல், அதை தான் ஜிம்மன் கிட்ட காமிச்சிட்டு இருந்திருப்பா. ஆனால் ஜிம்மன் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குலாம் கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் தெரியாமல் அப்படின்னு முடிச்சிட்டு இருக்க. அவளும் உனக்கெல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னே கணக்கு தெரியாது, போ ஜிம்மன், இதுக்கிட்ட உனக்கு கிஸ்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுக்கு போயிட்டுருக்கா. ஜிம்மன் பார்க்குறான், நீ கொடுத்தா எனக்கு கொடுக்காட்ட நடி போடி அப்படின்ற மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். என்ன இன்னும் எனக்கு காணும். டே ஜிம்மனே, இந்த ஜாக்சன் நான் எதுக்கு இப்படி கூப்பிடுது என்ன? என் ஸ்வீட் ஹார்ட் வந்தாளா? என்னதே ஸ்வீட்டு ஹார்ட்டா? போ கேண்டீனில் இருக்கும், ஸ்வீட் இருக்கும், வாங்கிட்டு போ. என்ன கொழுப்பா? இல்லையே, திமிரு. சரி நீயே வச்சுக்கோ, எனக்கு தேவையில்ல. அதான்டா என் சொல்லும் வந்தாளா? ஓன் செல்லம்மா? யாரை கேட்க? உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, என்னோட வாயின் செல்லம் வந்தாளா? பல்ல உடச்சிருவேன் நான், யாரை பார்த்து சொல்லன்ற? என் வாயின் இதுக்குலாம் உனக்கு சொல்லும், அப்படியே வாய் கிழிச்சு எடுத்துருவோம் பார்த்துக்கோ. ஒரு அளவு தான், என் வாயினுக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அப்புறம் நான் புத்திட்டு போயிரு. சும்மா சொல்லோம் டார்லிங் ஸ்வீட் ஹார்ட் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, ஏன் விளக்கமாக பிஞ்சிரும். உனக்கு என்ன கோவம் வருது? அவன்ட தேங்கே சும்மா தான் இருக்கான்,
வீட்டுக்குள்ளே நான் போனாலே அவன் பார்த்துட்டு கண்டுக்காத மாதிரி தான் இருக்கான். உனக்கு என்ன வருது டேய், அவன் என்ன கண்டுக்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன் ஒயன் பின்னாடி நீ வரக்கூடாது, புரியுதா? அதை நீ சொல்லக்கூடாது தம்பி. சொல்ல சொல்லட்டும் சொல்லிட்டே இருக்க, சொல்ல சொல்லிட்டு வாய் கிழிச்சு எடுத்துரும் பார்த்துக்கோ அப்படின்னு அப்படியே ஜிம்மன் சண்டைக்கு போயிட்டு இருக்கான். வாயனா 5 மணிக்கு போன கிளாஸு 8:30 தான் முடிச்சு விட்டானுங்க. செம்ம டயர்டில் வரா. அப்படியே டயர்டாக வந்து நிற்கும்போது எனக்கு 2 பேர் சண்டை போடுறத பார்த்தா வாயனுக்கா ஐயோ முடியல சாமி அப்படின்னு தான் இருக்குது. பார்த்துட்டே நின்றுட்டுருக்க. வாயன் அப்படியே பார்க்குறா 2 பேரையும். எனக்கு திருந்தவே மாட்டானுங்க. இந்த ஜிம்மன் பையன்கிட்ட இதுக்கு நான் பேசவே போகிறதில்ல. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், சண்டை போடாதடான்னு. ஆனால் என் பேச்சு கேட்குறானா? கேட்கவே மாட்டேங்கிறான். ஏன் ஜிம்மன் இப்படி பண்ணுற அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஜாக்சனா வானை பார்த்த அடுத்த செகண்டுக்கு அப்படியே சண்டையை நிப்பாட்டிட்டு ஹேஸ்டெல்லாம் சரி பண்ணிவிட்டு என்ன சொல்லலாம், இன்னும் ரொம்ப டயர்டாக நின்றுட்டுருக்கேன், இதுக்கு நேற்று காலேஜ் வரல அப்படின்னு ஆசையாக கேட்குறான். அதுக்கு வாயனா அவனை பார்த்துட்டு ஒரு ரிப்ளே பண்ணாமல் அப்படியே ஜிம்மனை முறைச்சி பார்த்துட்டு இங்கே வா. ஐயோ பார்த்துட்டாலா சண்டை போடுறத. சரி போவோம், இல்லைனா அதுக்கு வர திட்டுவா. என்னடி சாப்பிட்டியா, எப்போ வந்த, என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்டி? ஒன்றும் பண்ணலே. ஓய் சொல்லாத ஜிம்மன், நீயும் ஒன்றும் பண்ணிட்டு இருந்தீங்களே, சண்டை தானே போட்டுட்டு இருந்தீங்க. சேச்சே சண்டைலாம் போடல, அவன்கிட்ட சும்மா பேசிகிட்டு இருந்தேன். அவனை செல்லன்னு சொன்னானா, அப்படிலாம் கூப்பிடாதடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி தானே? ஆமாம் செல்லம் அப்படி தான். ஃபஸ்ட் நீ வாய் முறை எதுக்கு நீ சொல்லன்னு கூப்பிட்டுருக்க? அப்படி கூப்பிடாத, நான் சின்ன குழந்தையா? எனக்கு வாயின்னு பேர் இருக்குது, வாயின்னு கூப்பிடு. நீ சொல்லிட்டே செல்லம். சரி ஆனால் நான் வாயினை கூப்பிட்றேன். ஆனால் வாயினை கூப்பிட்டா நான் லவ் பண்ணுவியா? லூஸா நீ? நான் ஏன் உன்னை லவ் பண்ணணும்? எனக்கு உண்மையில இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது? உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாதா? போ பேசாமல் இங்கேருந்து. இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ அண்ணா தேங்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கொடு, எனக்கு என்ன பயமா? எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அண்ணன்ட்ட பொண்ணு கேட்க போவேன், கல்யாணம் பண்ணி கொடுன்னு. அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பான், கிழிப்பான், போடா அங்கிட்டு அப்படின்னு அவள் பாட்டுக்கு ஜாக்சன் திட்டி விட்டு ஜிம்மில் பார்த்து முறைச்சிட்டே. ஆனால் நடக்கவே முடியல, ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக தான் நடந்து போயிட்டுருக்கா. ஃப்ரெண்டு தான் அடியே ஏன்டி இப்படி நடக்கிறேன்னு பிடிச்சிட்டு போகும்போது ஜிம்மன் பின்னாடியே வந்து ஏவன் வாடி நான் தூக்கிட்டு போகிறேன், நீ இதை தொடாத தள்ளிப்போ. நான் சண்டை போடலடி, சாரி டிவன், சாரி ப்ளீஸ் டி. எப்போ நீ வந்து 5 மணிக்கு வந்துட்டியோ? ஆமாம் அப்படின்னு ஃப்ரெண்டு தான் ரிப்ளை பண்ணுறா. வான் எதுவுமே சொல்லலை, அவள் பாட்டுக்கு அமைதியாக ஜிம்மனை முறைச்சி தான் பார்த்துட்ருக்க. சரிடி 5 மணிக்கு வந்துட்டு வா, நான் சோறு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் வாங்கி தரா அப்படின்னு ஜிம்மனோட கையை பிடிச்சிட்டு போயிட்டா. ஃப்ரெண்டு பார்க்குறா பாவி அப்படின்னு சொல்லும்போது வாடி உனக்கும் சேர்த்து வாங்கி கொடுப்பான் அப்படின்னு அவளையும் 10வது குறைக்கு இழுத்துட்டு போகிறா. ஸோ 2 பேருக்குமே ஜிம்மன் வந்து ஃபுட் வந்து வாங்கி கொடுக்குறான். ஃப்ரெண்டு படுக்க சாப்பிட்டுட்டு இருக்க. வாங்கி அப்படியே சாப்பிட போகிறான். ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டு, நீ சாப்பிட்டியாடா? அதானே என்னை கேட்காம நீ என்னை சாப்பிட்ருக்க அப்படின்னு ஜிம்மன் சிரிச்சிட்டேன். இல்லை அப்போ இருந்தால் சாப்பிடு அப்படின்னு அவனுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டதுக்கப்புறம் தான் இவன் சாப்பிடவே ஆரம்பிக்கிறான். 2 பேரும் ஷேர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. ஆனாலும் வாயனுக்கு போதும். ஜிம்மன் பார்க்குறான், இன்னும் போதும் உனக்கு வாங்கினதை பாதி எனக்கு கொடுத்துட்டேன், எப்படி பார்த்தோம், இரு நான் இன்னொன்று வாங்கிட்டு வரேன். போதும்டா எனக்கு இதுவே போதும், எனக்கு ஜூஸ் மட்டும் வாங்கி கொடுக்குறியா? இந்த வாங்கிட்டு வரேன் அப்படின்னு உடனே வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். ஃப்ரெண்டு பார்க்குறா, இப்படி ஒரு ஃப்ரெண்டு நம்மளுக்கு இல்லையே, உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கானே அப்படின்னு யாரும் பார்த்துட்ருக்க. வாயன் வந்து என்னடி யான்னு பார்த்துட்ருக்க? இல்லை ஜிம்மன் நீ எது கேட்டாலும் உடனே செய்கிறானே, இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. யார் இவன்? நான் கேட்டதும் செய்கிறான்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்க. ஆமாம் நீ கேட்டதும் வாங்கி கொடுக்குறான்ல. உனக்கு இவனை பற்றி தெரியாது. ஏதோ எனக்கு நேற்று உடம்பு சரியில்லை, இவன் காலையில் 5 மணிக்கு வந்தால் டயர்டாக இருக்குன்றதுக்காண்டி என்னை இப்படி பார்த்துக்கிறான். இதுவே நான் நார்மலாக இருந்தேன்னு வச்சுக்கோயேன், ஜிம்மன் ஆடுற ஆட்டமே வேறு மாதிரி இருக்கும். உனக்கு ஜிம்மனை பற்றி தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டுக்கவே மாட்டான் என்ன. இந்த ஜாக்சன் என் பின்னாடி சுற்றுறான், ஏதாவது பண்ணிடுவான்றதுனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான். ஜிம்மன்லாம் டாப்ஸிக், வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவனு ஜூஸ் வாங்கிட்டு வந்துட்டு, என்னை பற்றி என்னடி அவட்ட சொல்லிகிட்டு இருந்தேன்? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு ரொம்ப நல்லவேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். யார்? நீ தானே? ஆமாம் நான் தான். அப்படியே வாயை உடச்சிடும் பார்த்துக்கோ, யார்கிட்ட போய் சொல்லிகிட்ருக்க? எல்லாம் சொல்லாதடி, எனக்கு பிடிக்காது. எனக்கு தெரியுமே உனக்கு போய் சொன்னால் பிடிக்காதுன்னு. நான் உனக்கு போய் சொல்லே, ஒரு மொதல் அவட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாவி டாடி குட்ரி. சரி அப்படின்னு வாயினை குடிச்சிட்டு, சரிடா எனக்கு இன்னும் 20 நிமிஷம் பிரேக் இருக்குது, நான் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளாஸுக்கு போவேன். உனக்கு கிளாஸ் இருக்குல்ல, ஒழுங்கா கிளாஸுக்கு ஓடு. எனக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது, நான் ஃபுட்பால் மேட்ச்சுக்கு போகிறேன். மறக்காமல் மேட்ச்சை பார்க்கவா, இன்றைக்கி ஈவினிங் தான் மேட்ச்சு. நீ மட்டும் வரலன்னு வச்சுக்கோயேன், சத்தியமாக சொல்கிறேன், உன்னை ஒரு வாட்டி பட்டினா விட மாட்டேன்.
எனக்கு அவ்வளோ கோவம் வருது. போடா போ, வருவேன். வராமல் எப்படி போகிறேன்? வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வருவேன். போ. உனக்கு கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருக்க ஜிம்மன், நீ மட்டும் ஏன் உனக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்லாம் இருக்குது? ஆ, கிஃப்ட்டு இல்லை 10 பைசா செலவு பண்ண மாட்டியாடி? கிஃப்ட்லாம் வாங்கி வச்சிருக்கியா? அந்தளவு காசு இருக்கா? அவங்க ஏன் கொடுத்தாரோ? இல்லை உங்கள் அண்ணன் கொடுத்தானா? யார் கொடுத்தா உனக்கு என்ன? ஆ, இருக்குது அவ்வளோதான். அண்ட் சண்டை போடாமல் விளாடணும். அடிப்பற்றவே கூடாது. அப்படி ஏதாவது உனக்கு அடிப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். நான் மனுஷியாக இருக்க மாட்டேன். புரியுதா? புரியுது. ஓகேவா? பாய். நான் ப்ராக்டிஸ் போகிறேன். டே, படிப்புலேயே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணு. எனக்கு தெரியும் மூட்டு போடி அப்படின்ட்டு திட்டி விட்டு போயிட்டான். வாயனும் பார்த்தியா, அவன் இப்படி தான் அந்நியன் மாதிரி மாறிக்கிட்டே இருப்பான். ஜிம்னெல்லாம் நம்பவே முடியாது. ஏன்னா ஜிம்முன்னு அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? டாடா பை. சீ யூ லேட்டர். பை.